ஐந்தேந்திரியங்கள். ஐந்தேந்திரியங்கள் என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடுதிறன். இந்த அஞ்சேந்திரியங்களுக்கான ஆகாரம் என்ன விஷயம் அப்படின்னா, எங்கெல்லாம் மாயைகள் இருக்கு. கோயிலுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணால அலங்காரத்தை பார்க்கிறோம், அபிஷேகத்தை பார்க்கிறோம், அப்ப கண்ணுக்கு ஆகாரம். இந்த காதுக்கு மணி ஓசை, நமச்சிவாய என்ற பதிகத்தை காதுல கேட்கிறோம். நம்மளும் என்ன பண்றோம்? நம்ம நமச்சிவாய வாழ்க அப்படின்ற சொல்றோம். அப்போ இந்த காதுக்கு ஒரு ஆகாரம், கண்ணுக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் ஒரு ஆகாரம், மூக்குக்கு நல்ல சுவாசம், சுகந்தம், கந்தத்தினால வர வாசனை, புஷ்பத்தின் வாசனை, இது 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 மூக்குல நமக்கு கிடைக்குது. அடுத்தது வாயினால நமக்கு நிறைய பாடல்கள் பாடுறோம், துதி பாடல்கள் பாடுறோம், கடவுளை நோக்கி பிரசாதத்தை சாப்பிடுறோம். இந்த 4 ஆகாரங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தொடுதிறன், ஆரத்தி காட்டுறாங்க, கொண்டு வராங்க. அந்த ஆர்த்தியை அந்த அந்த பலன்கள் மூலியமாவே நம்ம இறைவனை பார்த்து அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஐந்தேந்திரியங்களோட விஷயம் பாத்தீங்கன்னா காதுக்கு, மூக்குக்கு, கண்ணுக்கு, வாய்க்கு, இந்த தொடுதிறனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆகாரம் கிடைக்கிற ஒரே இடம் எது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்கோவில் தான். இது போன்ற ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் தொடர்ந்து பெற நம்ம வே2 ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.